நமஸ்காரம். பி குருஸ் தமிழ் சார்பாக நான் உங்கள் ஸ்ரீ ஐயர். குதிரை பேரம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ ஒரு ரிவர்ஸ் குதிரை பேரமும் ஆரம்பிச்சிருக்கு. இன்றைய எபிசோடு திருசக்தியாரோட மிகவும் சுவாரஸ்யமா இருக்க போறது. நான் உங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன வேண்டுகோள் கொடுக்குறேன், கடைசி வரை பாருங்க. ஏன்னா இந்த படத்துல இருக்கிற ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு பாருங்க, தலை சுத்திரும். நமஸ்காரம் சார், எப்படி இருக்கீங்க? நமஸ்காரம். நேயர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள் சார். நீங்க அமெரிக்கால இருந்து இந்தியா வரும்பொழுது வழக்கமா அந்த துபாய் அபுதாபி வழியா வருவீங்களா? அப்படிதான் வருவீங்களா? உங்களுக்கு ரூட் அப்படிதானா? இல்ல சார், நான் அந்த பக்கமே போறது கிடையாது சார். நேரா வருவேன், இல்லைன்னா இந்த பக்கம் சிங்கப்பூரம் வழியா வருவேன், பிஞ்சி போனா ஹாங்காங் வழியா வருவேன். ஏன் சார்? இல்ல சார், நீங்க தப்பு பண்றீங்க சார். நீங்க அப்படி வரக்கூடாது. நீங்க துபாய், அபுதாபி, அரேபியா இந்த மாதிரி வந்தீங்கன்னா, அரேபியால நிறைய அரேபிய குதிரைகள், நல்ல எப்பவுமே புகழ்பெற்ற குதிரைகள் அரேபியால. அந்த காலத்துல சேர சோழ பாண்டியர் காலத்திலேயே அரேபியால இருந்து குதிரைகள்லாம் வர வைக்கிறதுங்கிறது தமிழ்நாட்டுல பழக்கம் உண்டு. அப்ப நீங்க வரும்போது ஏதாவது ஒரு 4 குதிரை பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா, இங்க தமிழ்நாட்டுல இப்ப குதிரைகளுக்கு பயங்கர டிமாண்டா இருக்கு. அதனால நான் எனக்கு ஒரு டவுட் சார். நீங்க அரேபியான்னு சொல்றீங்க, ஆனா நீங்க முக்கியமான நார்த் அரேபியாவா சவுத் அரேபியா அப்படிங்கறது சொல்லல. நீங்க அப்பதானே சார் எனக்கு தெரியும் குதிரை எங்க கிடைக்கும்னு. உங்களுக்கு சவுதி அரேபியால இருந்து இருந்தாதான் அந்த குதிரை கொஞ்சம் நல்ல விரைப்பாவும் சுறுசுறுப்பாவும் இருக்கும். அதனால நீங்க சவுதி அரேபியா மற்றும் அந்த மாதிரி யுஏஇ பகுதியில், அதாவது சிம்பிள், எங்க குதிரை நல்ல ஜாதி குதிரை. அப்ப கூட பாருங்க, தமிழ்நாடுன்னு பேசும்போது வேற வழி இல்லை. நம்ம ஜாதியை பத்தி, குதிரையை பத்தி பேசினா கூட ஜாதியை பத்தி பேச வேண்டியதா இருக்கு. பெடிகிரின்னு சொல்லலாம் சார், இல்லைன்னா பெடிகிரின்னு சொல்லலாம். பெடிகிரின்னு சொன்னா எத்தனை பேருக்கு சார் பாவம், எல்லாருக்கும் புரியாது. அது ஏதோ காஃபி டிகிரி காஃபி நினைச்சுப்பாங்க சார். பரவாயில்ல சார். அவன் ஏதோ சார் ஏதோ பிகாம் பிஏ டிகிரி மாதிரி ஏதோ ஒரு டிகிரின்னு சொல்றாருன்னு நினைச்சு உங்களையும் என்னையும் தப்பா நினைச்சுப்பாங்க, தப்பா புரிஞ்சுப்பாங்க. இப்ப தமிழ்நாட்டுல நடக்கிறது என்னன்னா, அது குதிரை பேரம்னு சொன்னா உண்மையிலேயே குதிரையெல்லாம் நம்ம பேர்ல கேஸ் போட்டுரும், இல்ல யார் பேர்லயா கேஸ் போட்டுரும். இல்ல கழுதைன்னு சொன்னா கழுதை கூட கேஸ் போடும். என்ன பார்த்தா அவ்வளவு கேவலமா இருக்காங்க. மிகவும் என்ன சொல்றது, ஒரு தராதரத்திற்கு கீழாக ஒரு நிலைமை, அரசியல் சூழ்நிலை இருக்கா மாதிரி தெரியுது. இதுல நம்ம யாரு என்ன பண்றாங்க அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, நாலா பக்கமும் குழப்பமா இருக்கு. யார் சொல்றது உண்மை, யார் சொல்றது உண்மை இல்லைன்னே தெரியலங்கிற அளவுக்கு. ஆனா குதிரை பேரம் நடக்குது என்பது உண்மை. அப்ப எல்லா பக்கமும் குதிரை பேரம் நடக்கிறது என்றால், அப்ப அரசியல் இவ்வளவு என்ன சொல்றது, குழம்பிய குட்டையாக இருக்கிறது. அதுவும் குதிரையால் குழப்பப்பட்ட, குதிரை குழம்புகளால் குழம்பிய குட்டை, குதிரையோட குழம்பு, ஹார்ஸ் ஷூஸ், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. இப்போ லேட்டஸ்டா என்ன செய்தின்னு கேட்டீங்கன்னா, செய்தியிலேருந்து நம்ம அதோடைய பின்னணி போவோம். இதுல தாவேகாவை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ ஊத்தங்கரை, அந்த ஊத்தங்கரைங்கிறது தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்ல வரும்னு நினைக்கிறேன். தர்மபுரி பக்கத்துல எங்கேயோ வருது. அந்த தர்மபுரி கிருஷ்ணகிரி அந்த பக்கம் வரும். அந்த ஊத்தங்கரையில எம்எல்ஏ, அது தனி தொகுதி. அந்த எம்எல்ஏ அவர் பட்டியலினத்தை சேர்ந்தவர், தனி தொகுதிங்கிறதுனால அவர் பேர் இளையராஜா. அவர் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. என்னன்னா, இது கொஞ்ச நாள் முன்னாலே கொடுத்திருக்காருங்கிறது பின்னாலதான் வெளியில வருது. இது மாதிரி என்னை தொடர்பு கொண்டு ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு, இவர் இந்த கருத்து கணிப்பு நிறுவனம் ஒன்று நடத்துறாரு, ஐபிடிஎஸ்ன்னு சொல்லி. ஒரு தேர்தலும் போதோ தேர்தலுக்கு முன்னால அதை ஒட்டி, அப்புறம் நடுவுல இவங்களுக்கு இந்த ஓட்டு இருக்கு, இவங்களுக்கு இந்த இது சான்ஸ் இருக்கு, இவங்களுக்கு முன்னணியில இருக்காங்க, இந்த மாவட்டத்துல இவருக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு, இப்படி அவர் எந்த கட்சி சார்பாகவும் இருந்ததாக எனக்கு தெரியவில்லை. இருந்தா கூட அவர் ஏன்னா அந்த ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு சில நிகழ்வுகளுக்கு என்னையும் சாதாரணமா கூப்பிட்டுருக்காரு. எந்த ஒரு கட்சி சார்பு உள்ளவராக எனக்கு தெரியவில்லை. அதே சமயத்தில் மிக நெருக்கமாக அவரை தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. எங்கேயோ நிகழ்ச்சிகள்ல பாக்குறோம், போறோம் வரோம், ரைட். அவர் கைது, அவர் திடீர்னு காணாம போயிட்டாருன்னு அவருடைய மனைவி போலீஸ்ல போய் 2-3 ஸ்டேஷன்ல கொடுத்து கம்ப்ளைண்ட் கொடுத்து, ஒன்னும் சரியா பதில் இல்லை, சிஎஸ்ஆர் கூட கொடுக்கல அப்படின்னு சொல்லி 2 நாளா பரபரப்பு சென்னையில. ஏன்னா ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு என்றால் அதாவது ஒரு பத்திரிகையாளர், அல்லது பத்திரிகையாளர் சொல்ல முடியாது, ஊடகவியலாளர், யூடியூபர், அதுக்கப்புறம் அதாவது
பிரசாந்த் கிஷோர் அதே தொழில், ஆனா வந்து அந்த அளவுக்கு பெருசு இல்லை, ஒரு மினிஸ்கியூல் சைஸ் கருத்து கணிப்பு நிறுவனம். அப்பப்போ வந்து இவர் பாரு ஓரளவுக்கு அண்ணாமலை அவர்களுக்கு கொஞ்சம் நெருக்கமாக இருந்தார். பட் இந்த விஷயத்துக்கும் அண்ணாமலைக்கும் சம்மந்தம் இருக்கிறதா தெரியல. இது ஏதோ இவர் சம்பந்தப்பட்ட விஷயமா தான் இருக்கு. இவர் வந்து இந்த 2 நாளா காணும்னு சொன்னதுக்கு அப்புறம் காவல்துறை வந்து இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு நேற்றுக்கு செவ்வாய்க்கிழமை காலையில. செவ்வாய்க்கிழமைக்கு சாயந்தரமோ என்னமோ கன்ஃபார்ம் பண்றாரு. அதாவது செவ்வாய் அல்லது செவ்வாய்க்கிழமை ராத்திரி என்னமோ காணாம போனது திங்கக்கிழமைல இருந்து, திங்கக்கிழமை மிட் நைட்ல இருந்து. இப்ப என்னன்னா மிட் நைட்ல வந்து போலீஸ்ல 2 பேர் யூனிஃபார்ம்லயும் 4 5 பேர் என்னமோ சிவில்லையும் வந்து அவர் வீட்டுல நடுராத்திரி 2:30 மணிக்கு வந்து எழுப்பி கூட்டின்னு போனதாக அவர் ஒய்ஃப் வந்து இதுக்கப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வருது. சரி, இவரை எதுக்காக வந்து பிடிச்சிருக்காங்க, அவர் என்ன பண்ணாருன்னு சொன்னா, அவர் வந்து இந்த இளையராஜா ஊத்தங்கரை தாவேகா எம்எல்ஏவை தொடர்பு கொண்டு இப்போ நாங்கள்னா திமுக சார்பில், திமுக இதுல நடுவில் இப்போ அதிமுகவும் உள்ள வருது. இப்போ நாங்கள்னா திமுக அண்ட் அதிமுகன்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி வந்து சபாநாயகர் ஜேசிடி பிரபாகருக்கு எதிராக இது கொண்டு வர போறோம். மெயினா வந்து திமுக பேர் தான் அடிபடுது. ஏன்னா அவங்க தான் வந்து சபாநாயகர் வந்து இதெல்லாம் அதிமுகல இருந்து வந்தவங்களெல்லாம் ஏற்றுக்கொண்டது, ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டது தவறுன்னு சொல்றது வந்து திமுக தான். அதிமுகல இருந்து எடப்பாடியும் சொல்றாரு, திமுகல இருந்து ஸ்டாலின் உதயநிதியும் சொல்றாங்க, மற்றவர்களும் சொல்றாங்க. இந்த இதுல சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரும்போது நீங்க வந்து அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு ஆதரவாக, அதாவது சபாநாயகருக்கு எதிராக ஓட்டு போடணும், ஆதரவு தரணும். இப்ப இந்த இடத்துல வந்து நீங்க எதை வந்து நினைச்சு பார்க்கணும்னா, கோர்ட்ல வந்து குதிரை பேரம் சொல்லி யாரோ ஒருத்தர் யாரோ ஒரு வழக்கறிஞர் கேஸ் போட்டாங்க. இந்த கேஸ் போட்ட போது முந்தா நேத்து ஒரு 2-3 நாளுக்குள்ள உயர்நீதிமன்றத்துல வந்து சபாநாயகருக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சு அவர் பதில் போட்டார். 2 நாள் முன்னால, முந்தா நேத்து நினைக்கிறேன். சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் என்ன சொன்னார்னா, ஏதோ இந்த வடிவேலு படத்துல வர மாதிரி வரும் ஆனா வராது அப்படிங்கிற மாதிரி, நான் ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டது உண்மைதான், ஆனால் தகுதி நீக்கத்தை பத்தி நான் இன்னும் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆய்வு முடியல. நீங்க ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டு விட்டாலே அப்போ வந்து கிட்டத்தட்ட யார் ராஜினாமா பண்ணாங்களோ அவங்களுக்கு வேற தாவேகால உடனடியா லேமினேஷன் பண்ணி கார்டு வந்து அங்கேயே சட்டமன்ற வளாகத்திலேயே சட்டவிரோதமாக கொடுக்கப்பட்டது. இது ஒரு பக்கம் இருக்க. அப்போ நீங்க ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டு விட்டேன், ஆனால் தகுதி நீக்கத்தை பத்தி இன்னும் ஆய்வு பண்ணிட்டு இருக்கேன், முடிவை வெளியில்ல. இது எங்க நீங்க நினைச்சு பார்க்கணும்னா, விஜய் அவர்கள், மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள், தாவேகா தலைவர் அவர்கள் இப்ப இந்த மாதிரி ரிசைன் பண்ணிட்டு வந்து இந்த மரகதம் குமாரவேல், இசகி சுப்பையா போன்ற பெருந்துரை ஜெயக்குமார் இவங்களுக்கு எல்லாம் வந்து ஒருத்தர் 4 பேர் இவங்களுக்கு வந்து இந்த இடைத்தேர்தலில் வாய்ப்பு கொடுக்க போவதில்லை அப்படின்னு தகவல்னு நம்மளே வந்து நம்ம இதுல பேசியிருக்கோம், நம்ம பி குருஸ்லயே பேசியிருக்கோம். கொடுக்க போறது இல்லைன்ற மாதிரி தகவல். அவர்கள் அதனால மனம் நொந்து இருக்கிறார்கள். ஏன் கொடுக்கலன்னா அது சட்ட சிக்கல் வருமோ என்கிற ஒரு இதுல, அப்படி ஒரு சட்ட சிக்கல் வந்தால் எந்த பர்பஸுக்காக அவங்களை கூட்டு வருமோ அந்த எண்ணிக்கை பர்பஸ் நிறைவேறாது. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஹைகோர்ட்ல வந்து இவர் வந்து என்ன சொல்றாரு, சபாநாயகர் இப்படியும் இல்லாம அப்படியும் இல்லாம ஒரு 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 ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அவர் சார்பான வழக்கறிஞர் அவர் வந்து இதை ஏற்றுக்கொண்டாரே தவிர ராஜினாமாவை, இந்த தகுதி நீக்கம் பற்றிய ஆய்வு இன்னும் தொடர்ந்து நடைபெறுகிறது, முடிவு செய்யவில்லை. அதாவது டிராக் பண்றாங்க, இப்படி இல்லாம அப்படி இல்லாம ஏதாவது ஒரு டிசிஷன் ஹைகோர்ட் கொடுத்துடக்கூடாது. சரி, இது ஒரு பக்கம். இந்த இளையராஜா அவர்கிட்ட என்ன சொல்றாங்க, சபாநாயகர் மீது திமுக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர போகிறது, அநேகமாக அதற்கு அதிமுகவும் சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்குங்கிற மாதிரி இண்டிகேட் பண்ணி நீங்க வந்து ஆப்போசிட்டா போடணும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அதிமுகல எடப்பாடி ஒரு பக்கம் 47 பேர்ல அவர் வந்து 21 பேர் அவர் பக்கம் இருக்க, 25 பேர் வந்து தாவேகாவுக்கு ஆதரவா வேலுமணி, சி.வி. சண்முகம் இவர்கள் மற்றவர்கள்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த 4 பேரை தவிர பாக்கி 21 பேர் மறுபடியும் போய் அதிமுகல ஏதோ ஒட்டு சேர்ந்த மாதிரி இருக்கு. இன்னும் அது வந்து அந்த பிரச்சனை அங்க உரசல் தீரல.
இன்னைக்கு கூட ஒரு விஜயபாஸ்கர் விராலிமலை, அதாவது புதுக்கோட்டை பழைய சுகாதாரத்துறை அமைச்சர், அவர் வந்து முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர், அவர் வந்து பிளஸ் கரூர் விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் டிரான்ஸ்போர்ட்ல இருந்தாரு. இவங்க 2 பேருமா வந்து இன்னைக்கு தாவேகாவில் இணையும் விழா வந்து காலையில 10,000 பேருடன் சேர்ந்து இணையும் விழா. இதுல நிறைய பேர் பாத்தீங்கன்னா முன்னாள் அதிமுக நிர்வாகிகள்னு ஒரு பெரிய லிஸ்டே போட்டிருக்காங்க, ஒரு 200 பேர். அதாவது அதிமுகல நிர்வாகிகளாவோ பெரிய அளவில் இல்ல, ஒரு அந்த என்ன சொல்றது, அடிமன்றத்துல இல்ல இந்த பஞ்சாயத்து லெவல்ல, நகராட்சி லெவல்ல, பேரூராட்சி லெவல்ல அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க எய்தர் பிரசன்ட் அல்லது முன்னாள், அநேகமாக முன்னாள் நிர்வாகிகள். முன்னாள் நிர்வாகிகள் வரும்போது அதிருப்தியாளர்கள்னு வச்சுக்கலாம். 10,000 பேரோட வந்து சேர்றாரு. இன்னைக்கு காலையில ஃபங்க்ஷன் இவ்வளவு நேரம் முடிஞ்சிருக்கும். இப்ப விஜய் வந்து இவ்வளவு பேருக்கும் எப்படி வந்து அகாமடேட் பண்ண போறாரு இவ்வளவு பேருக்குன்னா, இந்த மாதிரி சீனியர் அமைச்சர்கள்லாம் அந்த அதிமுக இருந்து வரும்போது தன்னுடைய அமைச்சரவையில 35 பேர்ல யாரையாவது வெளியில அமைச்சாதான் இவங்களை சேர்த்துக்க முடியும். இவங்கெல்லாம் வந்து இந்த விஜயபாஸ்கர்லாம் வாரிய தலைவருக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க, மேயருக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க அந்த லெவல்ல. ஏன்னா சீனியர் அமைச்சர்களாக இருந்தவர்கள் வேற யாரையாவது மாத்தி பண்ணணும். இது விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தலைவலி. ஒரு பக்கம் அது பிளஸ்ஸா தெரிஞ்சாலும் இன்னொரு பக்கம் அதுவே மைனஸ். இப்ப தாவேகாவில் இருந்து இது வந்து நம்ம சொல்றது வந்து அதிமுக டு தாவேகா, இது குதிரை பேரமா இல்லையான்னு வந்து வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. சபாநாயகர் பதில் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இது அந்த பக்கம். இந்த பக்கம் அந்த இளையராஜா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்ததன் பேர்ல ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு மட்டும் இல்லாமல், சொல்லுங்க சார், நம்ம கிளாரிட்டி வச்சுக்கலாம் சார். இப்ப வந்து நம்ம பேசினது கூபே, குதிரை பேரம். இப்ப நம்ம பேச போறது ரிவர்ஸ் கூபே, ரீகூபே. அதனால நீங்க வந்து இந்த கதையில 2 ட்ராக் போயிட்டு இருக்குங்க. இங்க இருந்து அங்க திருட பாக்குறாங்க, அங்க இருக்கிறவங்கள வந்து இங்க திருட பாக்குறாங்க. இதுல வந்து ஒரு பக்கம் நம்ம இப்ப பேசியிருக்கோம். இப்ப இதனுடைய மறுபக்கத்தை பத்தி பேச போறோம். பேக் டு யூ சார். என்ன நீங்க சொல்றத பார்த்தா குதிரையின் மறுபக்கத்தை பத்தி பேசுற மாதிரி இருக்கு. சரி, அது எப்படியோ நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை சார். பரவாயில்ல, அது குதிரையோ கழுதையோ ஏதோ ஒரு மறுபக்கம்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு எல்லா பக்கமும் இருக்கு குதிரைக்கு. அதனால நம்ம பேசிதான் ஆகணும். சோ இது வரைக்கும் பின்பக்கம் சொன்னா, நான் பின்பக்கம் சொன்னா சொல்லலையே. நானுமே பின்பக்கம் சொல்லல, மறுபக்கம் தான் சொன்னேன். ஏன் சார் சைட்ல இந்த பக்கம் ஒரு பக்கம் இருக்கு, மறுபக்கம்னா அந்த பக்கம் அப்படி வச்சு கூடாதா? அப்படியும் வச்சுக்கலாம். அதனால வந்து இல்ல, அதிமுக டு தாவேகாவை பத்தி இப்ப இந்த சபாநாயகர் இந்த கோர்ட்ல வந்தது இதெல்லாம் வந்து ஏற்கனவே வந்ததை நம்ம வந்து சமரைஸ் பண்ணோம். இப்ப இந்த இளையராஜா மேட்டர் வந்து தாவேகா டு திமுகன்னு சொல்லலாம், இல்ல வந்து தாவேகால சபாநாயகருக்கு எதிராகன்னு சொன்னாலே தாவேகால இருந்துட்டு தாவேகாவை எதிர்த்து. அப்ப எங்க போனோம்? இப்ப யாரும் வந்து அதிமுகவுக்கு போறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதிமுகவே உடஞ்சு போய் அது வந்து ஏதோ சொல்ற மாதிரி நொறுங்கி போன லெவல்ல இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது அந்த பக்கம் திமுக தான் இதுல வந்து ஆக்டிவா பண்ண முடியும். அப்படிங்கும்போது இப்ப வர பெயர்கள்லாம் வந்து இப்போ பேசுறதா தான் பேசுறோம். அவங்க தான் வந்து 35 கோடி ரூபாய் இவருக்கு இளையராஜாவுக்கு ஆஃபர் பண்ணதாக போலீஸ் துறை, அதாவது காவல்துறை சார்பில் சொல்றாங்க. ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு அவர்கள் போன் பண்ணி 35 கோடி வரைக்கும் உனக்கு பணம் கிடைக்கும். எதுக்கு? நீ கட்சியெல்லாம் மாற வேணாம், தாவேகால இருந்துகிட்டே சபாநாயகருக்கு எதிராக ஓட்டு போடணும். உங்களுக்கு சபாநாயகருக்கு எதிராக ஓட்டு போட்டு நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேறிடுச்சுன்னு வைங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க சபாநாயகருக்கு எதிராக ஒரு தீர்மானம் கொண்டு வந்து 234 பேர் இருக்கிற அசம்பிளியில, சட்டமன்றத்துல நீங்க அந்த தீர்மானம் ஜெயிக்கணும்னா 118 119 பேரோ வந்து சபாநாயகருக்கு எதிராக தீர்மானம் போடணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா திமுகவில் உள்ள கூட்டணியில இருந்தவங்க எல்லாரும் போய் இதுல போயிட்டாங்க. விசிக, காங்கிரஸ், 2 கம்யூனிஸ்ட், முஸ்லீம் லீக் எல்லாரும் தாவேகா பக்கம் போயிட்டாங்க. 1ஆம் தேதி அன்னைக்கு தோழமை கட்சிகளுடன் கூட்டணி கூட்டம்னு சொல்லி ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல விஜய் அவர்கள் கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு, எல்லாரும் சமத்தா இருங்க, நீங்க என் கூடவே இருங்க, எல்லாருக்கும் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வாங்கி தரேன், குட்டீஸ் எல்லாருக்கும் சாக்லேட் வாங்கி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதாவது அவர்களை ஒரு ஒன்றிணைத்து நீங்க எல்லாம் நான் பாத்துக்கிறேன். எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, இது வந்து நீங்க மட்டும் இல்ல, தலைவர்கள் மட்டும் இல்ல, எம்எல்ஏஸ்க்கு இன்க்ளூடிங் தாவேகா எம்எல்ஏஸ்க்கு கூட
நீங்க வந்து அமைச்சர் வரலன்னு வருத்தப்படாதீங்க, மாசம் மாசம் உங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்து சேரும் அப்படின்னு சொன்னதாக சில தகவல்கள். இதெல்லாம் நம்ம உறுதிப்படுத்த முடியாது. சமயத்துல திமுக சைட்ல இருந்து கூட கிளப்பி விட்டுருக்கலாம் அந்த தகவலை, இல்ல வலைதளத்துல கிளம்பி இருக்கலாம், உண்மையாகவும் இருக்கலாம். இது உண்மையாக இருந்தால் மாசம் அவங்களுடைய எம்எல்ஏ இப்பவே 107 பேர் 108 பேர் பிளஸ் இந்த கூட்டணி எல்லாம் சேர்ந்தா ஒரு 120 பேர் இருக்காங்கன்னா 120 பேருக்கு பணம் கொடுக்கணும். அதுல அமைச்சர்கள் தானே சம்பாதிச்சுப்பாங்கன்னு வச்சுப்போம். அதாவது பொதுவா அரசியல்னு வந்தா அப்படிதான் இருக்கும்னு வச்சுப்போம். பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் பணம் கொடுக்கணும்னா அப்ப ஊழல் செய்யாமல் எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எழுது. இதுதான் நான் கேட்கறதா, நீங்களே கேட்டுட்டீங்க. ப்ளீஸ் கண்டினியூ. ஊழல் செய்யாமல் எப்படி பணம் வராது? விஜய் ஒன்றும் அவருடைய சொந்த சொத்தெல்லாம் சினிமாவில் நடித்து சேர்த்த சொத்தெல்லாம் வித்து இப்படி கொடுக்க போறது இல்லை, அப்படி யாரும் கொடுக்க மாட்டாங்க. இப்ப இந்த ஊத்தங்கரை விஷயத்துக்கு வந்தீங்கன்னா இந்த 35 கோடி ஆஃபர் பண்ணதே நீ கட்சியை விட்டு வெளியில வான்னு கூட இல்லை, கட்சி மாறணும்னு கூட சொல்ல. சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தால் நீ ஆதரவு கொடுத்தால் உனக்கு 35 கோடி, நீ மாட்டேன்னு சொன்னா உனக்கும் உன் குடும்பத்துக்கும் ஆபத்து என்று அவர் மிரட்டப்பட்டதாக அந்த எம்எல்ஏ இளையராஜா காவல்துறையில சொல்லியிருக்காங்க. மிரட்டினாங்களா? யார் மிரட்டினாங்க? இதுக்கு பின்னால யார் இருக்கா அப்படின்னு பார்த்தால் அந்த திருநாவுக்கரசு சொன்னதாக, தொலைபேசியில் சொன்னதாக, திருநாவுக்கரசு நேர பார்த்ததா ஒன்றும் தெரியல, எல்லாமே தொலைபேசியில் நிகழ்ந்த நிகழ்ச்சி தான். இந்த தொலைபேசியில் என்ன சொல்லியிருக்காருன்னா இதுக்கு பின்னாலே வந்து அவர் இருக்காரு இவர் இருக்காருன்னு ஏதோ சில பெயர்களை குறிப்பிட்டதாகவும், செந்தில் பாலாஜியோட அசிஸ்டன்ட்னு சொல்லி நரேஷ்னு ஒருத்தர், அதுக்கப்புறம் தியாகராஜன் ஒருத்தரை கைது பண்ணியிருக்காங்க. இந்த ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசை தவிர இவங்க 2 பேரும் செந்தில் பாலாஜியுடைய உதவியாளர்கள் என்று சொல்லப்படுபவர்கள். அதே மாதிரி இதை பின்னால் இருந்து அவரெல்லாம் வந்து என்ன சொல்றது, அசிஸ்டன்ட் ஆறாமுதுன்னு சொல்லக்கூடிய அந்த அலக்கைகள் தான் இந்த நரேஷோ தியாகராஜனோ இல்ல ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு அப்படி பேசியது உண்மை என்றால் கூட அவர் வந்து ஒரு கான்டியூட் என்று சொல்லக்கூடிய கருவியாகத்தான் செயல்பட்டு இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன், அது உண்மையாக இருந்தால். ஏன்னா அவருக்கு வந்து 35 கோடி எல்லாம் கொடுக்குற பேக்ரவுண்ட் எல்லாம் கிடையாது. ஏன்னா எனக்கு தெரிந்த வரையில் அவர் வந்து அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் கிடையாது. யார் சார்பாவோ பேசினா ஏதோ கமிஷன் கொடுப்பாங்கன்னு பேசியிருக்கலாம், இல்ல அது எவ்வளவு தூரம் உண்மைங்கிறது நமக்கு தெரியல. இப்ப என்னன்னா செந்தில் பாலாஜியும் அவர் அசோக்கும், அவருடைய தம்பியான அசோக்கும், இந்த அசோக்கை பத்தி உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும்னா இந்த டாஸ்மாக்ல அவர் தான் கம்ப்ளீட்டா பேரல் டாஸ்மாக் ரன் பண்ணி, டாஸ்மாக்ல என்ன மொத்தம் விற்பனை போகுது டாஸ்மாக் சார்பாக அப்படிங்கிற பெயர்ல என்ன விற்பனைன்னு அந்த கணக்கு பூரா அசோக்குடைய, அவர் கோயம்புத்தூர் பக்கத்துல ஒரு இடத்துல ஒரு ஆபீஸ் வச்சு ஆட்களை வச்சு கம்ப்யூட்டர்லாம் வச்சு அங்க சேல்ஸார்தெல்லாம் அங்க பணம் அதுக்கு போய் அங்கிருந்து ஒரு பகுதி மட்டும் டாஸ்மாக்கு போனா போறதுன்னு அரசுக்கு வந்து கொடுத்துட்டு மிச்ச பணம்லாம் வந்து வேற மாதிரி போயிடுச்சு. அந்த இடத்தெல்லாம் இடி சீஸ் பண்ணிச்சு. அந்த கம்ப்யூட்டர் எங்க கோயம்புத்தூர் பக்கத்துல ஏதோ ஒரு மேட்டுப்பாளையம் பக்கத்துலயே அங்கேயோ அதெல்லாம் வந்து சீஸ் பண்ணாங்க. இது நான் சொல்றது திமுக ஆட்சியின் போது. ஆனால் வந்து இந்த இடி அது நடுவில் போய் ஸ்டே வாங்கி அப்படி இப்படி ஏதோ அவங்க இதுவரை வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டு வராங்க. இப்போ வந்து இந்த அசோக் அவர் தான் பின்னணியாக மூளையாக இருந்து இந்த 35 கோடி ஆஃபருக்கெல்லாம் வந்து செயல்பட்டார் அப்படின்னு சொல்லி அசோக்கை போலீஸ் தேடி வருகிறது என்பது வெளிப்படையாக பத்திரிகைகளிலும் இதுலயும் வந்துருச்சு, சேனல்களிலும். செந்தில் பாலாஜியும் தேடப்படுகிறார், அவரையும் காணவில்லை, அப்ஸ்காண்டிங். அவருடைய தம்பி அசோக் குமாரும் அப்ஸ்காண்டிங். எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்து கேஎன்ஏருடைய தம்பி ராமஜெயன் கொலை 2012 நடந்ததை இன்னி வரைக்கும் யாருன்னு கண்டுபிடிக்கல. திமுக ஆட்சி நடுவில் மாறி மாறி வந்தாலும் கண்டுபிடிக்க முடியல. பாவம், பல தனிப்படைகள் சிறப்பு புலனாய்வு குழுக்கள் ராமஜெயன் கேஸ்ல கூட கண்டுபிடிச்சிடலாம் போல இருக்கு. இந்த அசோக்கை தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா போன தடவை டாஸ்மாக் இருக்கும் போதே அவர் துபாயில இருக்காரு, சான் பிரான்சிஸ்கோல இருக்காரு, அப்படி இப்படின்லாம் அதெல்லாம் வந்து சொன்னாங்க. கலிபோர்னியால இருக்காருலாம் சொன்னாங்க. எனக்கு தெரியாது, நீங்க யாராவது குறுக்க பார்த்துருப்பீங்களா? கலிபோர்னியால ஒரு கண்ணில் பட்டிருப்பாரா? ஆனா உங்களுக்கு அவர் அசோக் பண்ணி எப்படி தெரியும்? ஆனாலும் அந்த மாதிரி எங்கேயோ இருக்காரு. கடைசியில எங்கேயும் பார்த்தா அவர் இங்கதான் எங்கேயோ ஈசிஆர்ல இருந்திருக்காரு. சரி, தனிப்படையெல்லாம் சுத்தி பார்க்கறதுக்கு ஒரு சான்ஸ் வேணாமா? எல்லா ஊரையும் சுத்தி பார்த்துட்டாங்க. அவர் திடீர்னு போய் அந்த சம்பந்தப்பட்ட மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல், ஏன்னா வாரண்ட் இஷ்யூ பண்ணியிருந்தாங்க,
போனாரு, 10 நிமிஷம் மேஜிஸ்ட்ரேட் கரெக்டா இவர் உள்ள நுழையும் போதே கரெக்டா அந்த கேஸை கூப்பிடுறாரு, இவர் உள்ள போறாரு, அந்த வாரண்ட்டை கேன்சல் பண்ணி சரண்டர் ஆகுறாரு, 2 ஷூரிட்டி ரெடியா நிக்கிறாங்க, கொடுக்குறாங்க. நார்மலா ஒரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல போனா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு ½ டே ஆகும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில எந்த மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் போனாலும் இப்ப ஏதோ ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்கணும் அங்க, ரைட்டு, போய் 10 நிமிஷத்தை முடிச்சுட்டு நிருபர்கள்லாம் வந்து ஐயோ வந்தது அசோக் ஆச்சே, இவர் வந்து துரத்திக்கிட்டு போய் பேட்டி காணணும்னு வரதுக்குள்ள அவர் கார் ஏறி போயிட்டார். இது தேர்தலுக்கெல்லாம் முன்னால் நடந்தது. அப்படிப்பட்ட சொல்றது மிக சிறந்த ஆளுமையான அசோக் குமார் என்ற அசோக், எஸ்பி அசோக்னு பேர். நான் தமிழக அரசியல் பத்திரிகை நடத்தும் போதெல்லாம் எங்க ஆபீஸுக்கெல்லாம் வருவாரு. வந்துட்டு அதே இப்ப கரூர் விஜயபாஸ்கர், MR விஜயபாஸ்கர், அப்போ செந்தில் பாலாஜி அதிமுக, அவரும் அதிமுக, அதாவது கரூர் விஜயபாஸ்கரும் 2 பேருக்கும் ஆனா ஆகாது ஒரே கட்சியில இருந்தாலும். கரூர் விஜயபாஸ்கரை பத்தி அகெயின்ஸ்டா வந்து ஏதோ டீட்டெயில்ஸை கொடுத்து நீங்க போடுங்கன்னு இவர் இந்த பக்கத்துல இருந்து கேட்பாரு. அந்த பக்கத்துல இருந்து கரூர் விஜயபாஸ்கருடைய ஆட்கள் வந்து செந்தில் பாலாஜி வந்து இதெல்லாம் தப்பு பண்றாருன்னு ஒரே கட்சியில இருந்து பண்ணுவாங்க. நாங்க கூடி வரைக்கும் அதெல்லாம் போடாம அவாய்ட் பண்ணி வந்தோம். எதுக்காக என்ன சொல்றோம்னால், இப்ப செந்தில் பாலாஜியும் இவர் இருந்தான்னா இத வந்து நீங்க இப்ப நான் இதை வரும்போது இந்த மேட்டரை வந்து இந்த இடத்துல இதுக்கு வந்து ஒரு கமா போட்டு நான் இன்னொரு மேட்டருக்கு போனோம். என்ன சார் ஒரு மேட்டர் முடிக்காம இன்னொரு மேட்டருக்கு போறீங்க? இல்ல, அது அங்க போனாதான் இது ரெண்டுக்கும் உள்ள பேஸ் லைன் என்னங்கிறது நம்ம நேயர்களுக்கு புரியும். ஒரு வாரத்துக்கு முன்னால பாத்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர், திமுக அமைச்சர் ஏவா வேலு அவர் வந்து ஒரு 3,72,00,000 ரூபாய்க்கு எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு ஊர்ல ரோடு போடுறேன்னு சொல்லி, அதுவுமே கரூர்ல நினைக்கிறேன், கரூர் சித்தர்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழனுக்கெல்லாம் வந்து அவர் ஆலோசகராக இருந்தான்னு சொல்லுவாங்க. கரூர் சித்தர் தெரியும், நல்லா தெரியும். ஆமா, அந்த கரூர் சித்தர்னா இப்ப கரூர்ல தான் வந்து அந்த சித்தர், அது வரலாற்றுல படிப்போம். நீங்க சாண்டில்யனுடைய புத்தகங்கள், வரலாற்று புத்தகங்கள்லாம், கதைகள்லாம் படிச்சா கூட அதுல கரூர் சித்தர் கேரக்டர் ஒரிஜினல் வாழ்ந்த கேரக்டர். அவருடைய இதெல்லாம் வரும். இந்த வீரநாராயண ஏரியெல்லாம் வந்து கட்டினதுக்கெல்லாம் வந்து அவர் வந்து கூட இருந்து மேற்பார்வை பண்ணார்னு நிறைய அந்த இதெல்லாம் வரும். எதுக்காக சொல்றேன்னா, கரூர்ல தான் இப்ப நிறைய சித்து வேலைகள் நடைபெறுகிறது. அது சித்தர் பூமிங்கிறதுனால போல இருக்கு. செந்தில் பாலாஜி அங்கதான் இருக்காரு. இப்ப என்ன சொல்றேன்னா, திருவண்ணாமலையை சேர்ந்த ஏவாவேலு அவர்கள், முன்னாள் அமைச்சர், கரூர்ல ஒரு பெரிய பேங்கை விட பெருசா ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நடந்தது. அதுக்கு பேரு சாமரி இன்ஃப்ரா அப்படின்னு பேரு. அந்த சாமரி இன்ஃப்ரா என்னன்னா 3 மாடி கட்டடம், புது கட்டடம், சமீபத்தில் ஏதோ ஒரு சில வருஷங்களுக்கு முன்னால கட்டினது. கீழே 2000 ஸ்கொயர் ஃபீட்டு, ஒரு ஃப்ளோர்லயும் 2000 ஸ்கொயர் ஃபீட்டு, 6000 ஸ்கொயர் ஃபீட்டு, பக்காவா ஒரு மாடர்ன் பில்டிங், டெக்னாலஜிக்கலா அட்வான்ஸ்டு. உள்ளுக்குள்ள நீங்க யாரும் வந்து பர்மிஷன் இல்லாம, அப்ரூவல் இல்லாம போக முடியாது. ஃபுல்லி எல்லாம் CCTV வச்சு அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10-12 பேங்க்ல இருக்கா மாதிரி கேஷ் கவுண்டர்ஸ். நார்மலா ஸ்டேட் பேங்க்ல போனா கூட ஒரு 5 கவுண்டர் 4 கவுண்டருக்கு மேல இருக்காது எனக்கு தெரிஞ்சு ஒரு பிரான்ச்ல. ஆனா 10-12 கவுண்டர், பின்னால நிறைய கவுண்டிங் மிஷின், கேஷ் கவுண்டிங் மிஷின். எதுக்குன்னா, அப்ப திமுக ஆட்சியில 40% ஹைவேஸ், அப்புறம் PWD இதுல எல்லாம் வரக்கூடிய கான்ட்ராக்டர்கள் அதுக்கான 15% 20% இந்த பார்ட்டி ஃபண்ட். ஏற்கனவே இது வந்து இடி வந்து ஹைகோர்ட் அஃபிடவிட்லயே இந்த பார்ட்டி ஃபண்ட் 7.5 to 10% வந்து இவருக்கு போச்சு. அது பேர் என்ன, MK ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் தலைமையிலான திமுகவுடைய பார்ட்டி ஃபண்டுக்கு போச்சுன்னு இடி வந்து KN நேரு சம்பந்தப்பட்ட அந்த வழக்குகள்ல இதுவே ஃபைல் பண்ணியிருக்காங்க அபிடவிட். இந்த அபிடவிட்டுடைய அந்த பேஜை வந்து எடப்பாடி, அண்ணாமலை, சீமான் போன்றவர்கள் வெளியிட்டும் இருக்கிறார்கள். ஏன்னா அது ஒன்ஸ் கோர்ட்டுக்கு போச்சுன்னா பப்ளிக் டாக்குமெண்ட். அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி பார்ட்டி ஃபண்டா இது என்ன வகையிலன்னு தெரியல. அவங்க ஒரு பார்ட்டி ஃபண்டு, அந்த பார்ட்டி ஃபண்டு தான் இங்க வந்து இங்கிருந்து ஒரு கால் தலைமை குடும்பத்துக்கு போச்சா, இல்ல தலைமை குடும்பத்துக்கு தனியா ஒரு அது ஒரு தனி ரூட்டு, இது தனி ரூட்டான்னு தெரியல. அந்த வகையில இங்க வந்து கிட்டத்தட்ட 10-12 இவங்க வந்து எதுக்கான அந்த 40%னா பாத்துங்க, தமிழ்நாட்டில் உள்ள எல்லா துறைகள்லையும் கான்ட்ராக்டுகள் பாத்தீங்கன்னா எவ்வளவோ லட்சம் கோடிகள் வந்திருக்கும். 1000 பல 1000 கோடிகள், லட்சம் கோடிகள். அதுல நான் 40%ல வந்து உங்களுக்கு வந்து டெண்டர்லாம் இங்கதான் லஞ்சம் கொடுக்குறாங்கன்னா, அந்த 40%ல ஒரு 50,000 கோடியில
நீங்க வந்து ஒரு 20% கமிஷன் தான் கூட 10,000 கோடி, சும்மா ஒரு இது யூகமா சொல்றேன். அந்த பணம் வந்து அவங்கவுங்க அந்த கான்ட்ராக்டர் வந்து கொடுத்த உடனே அந்த கரூர் சுரேஷ் பாருங்க, மறுபடியும் அங்க ஒரு சித்தர் இருக்கார் சுரேஷ். யார் அவர்னு கேட்டா நம்ம ஏவாவேலுடைய சிஷ்யர். நோட் தி பாயிண்ட், செந்தில் பாலாஜி சிஷ்யர் இல்ல, ஏவாவேலுடைய சிஷ்யர். எந்த இடத்துல? கரூர்ல. கரூர் யாருடைய ஹெட் குவார்டர்ஸ், மெயின் என்ன சொல்றது ஆபரேட்டிங் இதுன்னு கேட்டா செந்தில் பாலாஜி. இப்ப செந்தில் பாலாஜியும் ஏவாவேலுவும் உள்ளுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆகாது போட்டியாளர்கள்னு சொல்றாங்க. ஆனா அப்படிதான் எல்லாம் சொல்லுவாங்க. திமுகவும் அதிமுகவும் போட்டியாளர்கள் நம்பிட்டு இருந்தோம். இப்போ கடைசியில பார்த்தா எல்லாம் ஒரே மாதிரி தெரியுது. அவங்களுக்குள்ள இணைப்பு, அவங்களுக்குள்ள ஒரு புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க மாதிரி இப்போ நிறைய வருது. நேற்று கூட சிடிஆர் நிர்மல்குமார் அமைச்சர் பேசியிருக்காரு. திமுகவும் அதிமுகவும் இன்று காலை வரை அவர்கள் வந்து இந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்கு ஏற்பாடுகளில் இருக்கிறார்கள். இந்த இதை பத்தி பேசும்போது, இந்த இளையராஜா அந்த ஊத்தங்கரை விஷயம் பேசும்போது, அதை பத்தி பேசும்போது இருக்கிறார்கள் என்று எங்களுக்கு தெரியும். அதுல யார் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்றால் எடப்பாடி, அவருடைய மகன் மிதுன் எடப்பாடி, அப்புறம் இந்த பக்கம் ஸ்டாலின், அவருடைய மகன் உதயநிதி, அப்புறம் செந்தில் பாலாஜி, ஏவாவேலு போன்ற நிர்வாகிகள், இவெல்லாம் சேர்ந்து பண்றாங்க அப்படின்னு ஒரு சிடிஆர் நிர்மல்குமார் அமைச்சர், தாவேக அமைச்சர் கொடுக்குறாரு. அவர் எதை பத்தி பேசுறாருன்னா, உங்களுடைய பாஷையில ரிவர்ஸ் குதிரை பேரத்தை பத்தி பேசுறாரு. ஒரிஜினல் குதிரை பேசுறத பத்தி அவர் பேசல, அவர் பேச மாட்டார், எதிர்பார்க்க முடியாது. அதிமுகல இருந்து சோபா அமிச்சு வந்ததா, சேர் அமிச்சு வந்ததா, டேபிளா என்ன அமிச்சாங்கன்றது அதை பத்தி அவர் பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவரை ஏன் பேசணும்? இது ஒரு பக்கம் இருக்க. இந்த ஏவாவேலு என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, அது இந்த இடத்தை பத்தி உளவுத்துறைக்கு தெரிஞ்சுதான் ரெய்டு போறாங்க. ஏன்னா ரெய்டு போனா இந்த இடம் மாட்டுச்சுன்னா அந்த கரூர் சுரேஷ் என்பவர் என்ன செய்வாராம், இப்போ ஒருத்தர் வந்து ஒரு கான்ட்ராக்ட், உங்களுக்கு வந்து கொஞ்சம் சந்தோஷமா ராத்திரி தூக்கம் வரணும் அப்படின்னு சொன்னா கான்ட்ராக்டர் பேர் ஸ்ரீ ஐயர்னு வச்சுப்போம். உங்க பேரை வச்சே உங்களுக்கு சார் என் பேச்ச வாங்குறீங்க. இல்ல சார், பேரை கேள்வி, நீங்க உங்க பேரை கேட்டாலே உங்களுக்கு அநேகமா கான்ட்ராக்ட் கிடைக்காது. ஏன்னா உங்க பேர்லயே சிக்கல் இருக்கு. அதனால வந்து அவங்க எதிர்பார்க்கிற, அவங்க எதிர்பாராத பேர் ஒண்ணு இருக்கு, அதாவது ஒரு அடையாளம். அதனால அது நம்மளை தவிர்த்துருவாங்க, உங்களையும் சரி என்னையும் சரி தவிர்த்துருவாங்க, அது விட்டுருவோம். ஒரு ஸ்ரீ அப்படின்னு ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோம். அந்த ஸ்ரீ அவர்கள் வந்து போய் அவர் தான் கான்ட்ராக்டர்னா எந்த டெண்டருக்காக எவ்வளவு பணம், 20% அதை கேஷா கொடுத்துருவாங்க. அதுக்கு தான் கேஷ் கவுண்டர், கவுண்டிங் மெஷின். அதை கொடுத்துட்டு அந்த கரூர் சுரேஷ் என்பவர் ஏவாவேலுடைய சிஷ்யர் சித்தர், அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு சின்ன ஸ்லிப்பு கொடுப்பார், டெண்டர் நம்பர், எந்த டிஸ்ட்ரிக்ட், எந்த ஏதாவது டீட்டெயில்ஸ், அதோடைய ஒரு அடையாளம். கீழே வந்து ஸ்ரீ அண்ட் கம்பெனி, உதாரணமாக தான் சொல்றேன், கோச்சுக்காதீங்க, ஸ்ரீ அண்ட் கம்பெனி அப்படின்னு அந்த கான்ட்ராக்டர் பேருன்னு சொன்னா அவ்வளவுதான் எழுதுவார். கையெழுத்து, சீலு, எங்கேருந்து லெட்டர் பேட்லாம் ஒன்றும் கிடையாது. இது அங்கே எடுத்துட்டு போய் அந்த கன்சர்ன்ட் அபிஷியல்கிட்ட கொடுக்கும்போது ஆல்ரெடி அவருக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். யாருக்கு? அந்த அந்த டெண்டர் அலாட் பண்ணக்கூடிய அந்த அவர் கலெக்டரோ இல்லை எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரோ, எந்த ஒரு வாட் எவர் தட் பொசிஷன், அவருக்கு ஆல்ரெடி இன்டிமேஷன் வந்திருக்குன்றதுனால ஆட்டோமேட்டிக்காக டெண்டர் கொடுத்துருவாங்க. இப்படி வசூலுக்காக இந்த பேங்க் கவுண்டர், கவுண்டிங் மிஷின்லாம் யூஸ் பண்ணாங்க. இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் அதுலயே என்னன்னா, இந்த பணத்தை எவ்வளவு நாள் சும்மா அப்படியே வச்சிருக்கிறது? பணத்தை அப்படியே வச்சா மக்கி போயிடாதோ, அதுல இருக்கிற காந்தி தாத்தா கோச்சுக்க மாட்டாரோ, அணில் பயம் வேற, அணில் பயம் வேற, அணிலோ எலியோ கடிச்சிரும். அதுவும் வந்து பணத்தை கடிச்சா கூட பரவாயில்ல, காந்தி தாத்தாவை போய் எலியோ அணிலோ கடிச்சா அவங்களுக்கு என்னதான் இருந்தாலும் ஒரு பெரிய ஒரு பாசம் இருக்கும் காந்தி தாத்தா பேர்ல. அதுவும் காந்தி தாத்தா, சிரிக்கிற காந்தி தாத்தா பேர்ல அவங்களுக்கு ரொம்ப பாசம் அதிகமா இருக்கும். இதை ரூபா நோட்டை இப்படியே வச்சிருக்க கூடாதுன்னு சொல்லி ஏவாவேலு அவர்கள் ஏற்கனவே சொல்லுவாங்க, அவர் பெரிய பினான்சியரு. ஒரு காலத்துல அவர் ஏதோ ரிக்ஷா இழுத்துட்டு இருந்தாருன்னாங்க, பிளம்பரா இருந்தாருன்னாங்க, கண்டக்டரா இருந்தாருன்னாங்க. சரி, உழைத்து முன்னேறி இருக்காருன்னு வச்சுப்போம். நம்ம இவ்வளவு உழைச்சிருக்காரு, நமக்கெல்லாம் அவ்வளவு தூரம் உழைக்க தெரியல, இல்ல பிழைக்க தெரியல, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அவர் வந்து இந்த பணத்தை சும்மா வச்சிருக்க கூடாதுன்னு அந்த கரூர் சுரேஷ் மூலமாவே என்ன பண்ணுவாராம், திமுக வேட்பாளர்கள், அதை விட அதிர்ச்சியான செய்தி, அதிமுக வேட்பாளர்களுக்கும் தேர்தல் சமயத்துல
இவங்களுக்கெல்லாம் வட்டிக்கு பணம் கொடுப்பாங்க கேஷா. ஏன்னா கட்சியிலேருந்து ஒரு 5 கோடி கொடுப்பாங்க, அவங்க ஒரு 5 கோடியோ 10 கோடியோ செலவு பண்ணுவாங்க அந்த வேட்பாளர்கள். அந்த செலவு பண்ணதுக்கு அவங்களுக்கு பணம் வேணும்னா அவங்க அதுவும் சும்மா கொடுக்க மாட்டாராம், 5 வட்டியா, மாசத்துக்கு 5 வட்டி. அது மட்டும் இல்லாம அதுல வந்து சொத்து டாக்குமெண்ட் எல்லாம் மார்கேஜ் பண்ண வாங்கி அதுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு தான் கொடுப்பாரு. சேஃப்டி செக்யூரிட்டி பார்த்து தான் கொடுப்பாரு. நாளைக்கு வாங்கிட்டு அவன் இல்லைன்ட்டான்னா கேஷ் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்காக தனியா ஒரு லீகல் டிபார்ட்மெண்ட் வச்சு 4 லாயர் தனித்தனியா ரூம் போட்டுன்னு உட்காந்துருப்பாங்களாங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ், சொத்து டாக்குமெண்ட்ஸ் கொண்டு கொடுத்து கடை வாங்க வரவன் டாக்குமெண்ட்லாம் சரியா இருக்கா, ஈசி போட்டு பார்த்து வில்லங்க ஒன்றும் இல்லாம இருக்கா, அந்த டாக்குமெண்ட்டை ப்ராப்பரா வந்து அவன்கிட்ட டாக்குமெண்டேஷன் வாங்கிக்கணும்னு. இதுல திமுக வேட்பாளர்கள் இருக்காங்களா, அதிமுக வேட்பாளர்களும் கொடுப்பாராம். அவரை பொறுத்த வரைக்கும் பாவம் ரொம்ப தொழில சுத்தமா இருந்திருக்காரு. ஏவா வேலுவும் சரி, அவருடைய சிஷ்யர் கரூர் சுரேஷும். இதுல நம்ம கட்சி சார்பெல்லாம் பார்க்க கூடாது. நம்ம வந்து ஒரு அரசியலுக்கு வந்து நம்ம வந்து ஒரு பெரிய சேவை செய்யறோம் இந்த பணத்தை வட்டிக்கு கொடுத்து. அப்படி இருக்கும்போது இதுல திமுக என்ன அதிமுக என்ன அப்படின்னு சொல்லி இந்த செய்தி தெரிஞ்சுதான் சும்மா வந்து 2022 அறப்போர் இயக்கம்னு ஒரு இயக்கம் இருக்கு இல்லையா, அவங்க வந்து இந்த 3.72 கோடிக்கு ரோடு போடாமையே கிளைம் பண்ணாங்கன்னு சொல்லி ஒரு புகார் கொடுத்து, அந்த புகார் திமுக அரசுல எந்தவித நடவடிக்கையும் இல்லாம அப்படியே இருந்தது. இப்போ தாவேக அரசு என்ன பண்ணுச்சு, அதை தேடி கண்டுபிடிச்சு எஃப்ஐஆர் போட்டு, இந்த எஃப்ஐஆரை வச்சுக்கிட்டு உள்ள நுழையணுன்றதுக்காக, அதாவது லஞ்ச ஒழிப்புத்துறை உள்ள போயிருக்கு. போய் ரெய்டு பண்ணா, இன்னைக்கு காலையில 10 மணிக்கு ரெய்டு பண்ண போறாங்கன்னா, இன்னும் நீங்க என்னதான் நீங்க மேல் அதிகாரிகள் எல்லாம் உயர் அதிகாரிகளை வந்து நீங்க மாத்தினாலும் சரி, அவங்க மூலமாவா இல்ல அவர்கள் நேர்மையாக இருக்கும் பட்சத்தில் காவல்துறையில அடிமட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் திமுக ஆதரவாளர்கள், அதில் உள்ள அதிகாரிகள்ல வந்து அதாவது செகண்ட் லெவல் தேர்ட் லெவல்ல இருக்கிறவங்க திமுக ஆதரவாளர்களாவோ அனுதாபிகளாவோ இருப்பாங்க, ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்க யாரோ கரெக்டா இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. இவங்க போற நேரத்துல அங்க 5 பைசா பணம் இல்ல, பணம் எல்லாம் கட்டுக்கட்டா இருந்தது. கிட்டத்தட்ட சொல்றாங்க 48,000 கோடி அங்க புழக்கம் இருந்திருக்கு பணம். ஸ்டாக் எவ்வளவு இருந்ததுன்னு தெரியல, புழக்கம் வந்து கிட்டத்தட்ட 48-50,000 கோடி. இந்த பணம் வந்து அங்க இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. போனா அங்க 5 காசு இல்லை, ஆனா கவுண்டர் இருக்கு, கவுண்டிங் மெஷின் இருக்கு. அப்புறம் விசாரிச்சதுல என்ன சொல்றாங்கன்னா, இதுல சொல்ற அதிர்ச்சியான செய்தி, அவங்களுக்கு இந்த செய்தி கிடைத்து ஏவாவேலு வகைரா அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதை வந்து அதிமுக பாஜக பிரமுகர்கள் சில பேருடைய வீடுகளுக்கு, தங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு, தங்களுடைய கிளைண்ட்ஸ், ஏன்னா வந்து கடன் வாங்கினதுல திமுக ஆட்களும் இருக்காங்க, அதிமுக ஆட்களும் இருக்காங்க, மேபி பாஜக ஆட்களும் இருந்திருக்கலாம். இவங்க வீட்டுக்கு அதிமுக பாஜக அதாவது நிர்வாகிகளோ இல்ல சம்பந்தப்பட்டவர்களோ அவங்க வீட்டுல கொண்டு போய் கவுடர்ல கொண்டு போய் வச்சுட்டா போலீஸ் அங்க போய் தேடாது பாருங்க. திமுக தொடர்பான வீடுகளில் மட்டும்தான் தேடும், இடங்கள்ல மட்டும்தான் தேடும். இப்படி வந்து இதுவும் சமீபத்துல நடந்தது. இப்ப நம்ம ஏற்கனவே கமா போட்ட இடத்துக்கு வருவோம், நீங்க இதை சொல்லுங்க. இது வந்து ரீகூப்பே, இது வந்து ரீகூப்பே, முன்னால பேசிட்டு வந்து கூப்பே. இப்போ நான் என்ன கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன்னா, சார் கரன்சி கவுண்டிங் மிஷின் இருக்குன்னு சொன்னீங்க, கள்ள நோட்டை டிடெக்ட் பண்ற மிஷின் வச்சிருந்தாங்களா? வச்சிருக்கலாம். ஏன்னா அந்த ரெய்டுடைய விவரங்கள் வந்து அன்அபிஷியலா தான், அதிகாரபூர்வமாக இன்னும் வெளியில வரல. இந்த ரெய்ட்ல போனோம் அந்த மிஷின்லாம் இருக்குன்னு. ஆனா வந்து அதற்கான சில ஆதாரங்கள் இருக்கு. அந்த ஆதாரங்களை நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அதை வந்து நம்ம நேயர்களுடன் அதில் அதாவது எதை பகிரலாம் என்று நீங்கள் அதை எடுத்து அந்த முக்கியமான சில காட்சிகளை நீங்கள் பகிரலாம் தாராளமா. ஏன்னா இது பொதுவெளியில் வந்துருச்சு. அதனால ஆனா வந்து தாவேக அரசு அதிகாரபூர்வமாக இந்த ரெய்டோ இந்த கவுண்டிங் மிஷின் இந்த விவகாரத்தையோ இதுவரை யாரும் பேசவில்லை, அரசு சார்பாக காவல்துறை சார்பாக. இப்போ அவங்க பணம் பிடிபடவில்லை, பணம் புழங்கியது என்பதற்கான சில என்ன சொல்றது தரவுகள்னு சொல்லுவோம், க்ளூஸ்ன்னு சொல்லுவோம். அந்த க்ளூஸ் எல்லாம் இருக்கே தவிர பணம் பிடிபட்டாதானே உங்களுக்கு வந்து அதுல இருந்து பின்னோக்கி போக முடியும். ஆனா பணம் இங்க புழங்கி இருக்கு. அந்த சாமரி இன்ஃப்ரா வந்து அவங்களுக்கு என்ன, அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இல்ல இதுக்கும் இந்த கேஷுக்கும் பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லை. அவங்களோட டிரான்சாக்ஷன் பேங்க்லயும் இந்த கேஷுக்கும் அமௌண்ட் ஆஃப் கேஷ் இன்வால்வ் அப்படின்னு சொல்லப்படுற கேஷுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனா எல்லார்ட்டையும் கேட்டாலும் அது அங்க அது ஏவாவேலு சாரோட இடம் தான் அப்படின்னு அந்த ஊர்ல யாரை கேட்டாலும் சொல்றான். அந்த உள்ளூர் அந்த பகுதியில் உள்ளவங்க அந்த ஆபீஸ்க்குள்ள யாரும் அனாவசியமாக டக்குன்னு கூட போயிட முடியாது.
ஒரு அப்ரூவல் இல்ல, செக்யூரிட்டி ஹை செக்யூரிட்டி ஜோன், இந்த மாதிரி ஒரு இது நடந்திருக்கு. இப்ப நம்ம எங்க வந்து இணைக்கிறோம்னா, என்ன சொல்லப்படுது இன்னைக்குனால், திமுக சார்பில் ஏவாவேலுக்கு ஒரு அசைன்மெண்ட், ஒரு 10 தாவேகா எம்எல்ஏவை தாவேகால இருந்து வெளியே கொண்டு வரணும். திமுக கொண்டு வா, இல்ல வெளியில கொண்டு வா. தாவேகாவிலிருந்து எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்வேன். அவன் என்ன சம்பாதிக்க போறான்? எவரும் எம்எல்ஏ இருந்து ஒரு 5 வருஷத்துல அவன் சம்பாதிச்சா கூட ஒரு 2 கோடி 3 கோடி சம்பாதிக்க போறான். அவனுக்கு வந்து 35 கோடி 40 கோடின்னு பணம் கொடுத்தால், ரொம்ப சீனியரா இருந்தா 100 கோடி வரைக்கும் திமுக கொடுப்பதற்கு தயாராக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. 35 கோடிங்கிறது இதுக்கு வந்தவங்க, அதாவது அரசியலுக்கு புதிதாக வந்து இது வரைக்கும் சம்பாதிப்பதற்கோ வழி இது வரைக்கும் தெரியாதவங்க, புதுசுன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு. சீனியரா வந்து ஏதோ சொல்லுவாங்க, பழந்தின்னு கொட்டை போட்டவன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் விஷயம் தெரிஞ்சவன், பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழிகள்லாம் ஏற்கனவே தெரியும், அரசியல் அனுபவம் இருக்கு அப்படிங்கிற ஆளுங்கெல்லாம் அப் டு 100 crores எனிவேர் பிட்வீன் இந்த அமௌண்ட்ல ஃபிக்ஸ் பண்ற மாதிரி 2 பேர்கிட்ட அசைன்மெண்ட். 10 எம்எல்ஏவை கூட்டு வரணும்னு ஏவாவேலுகிட்டையும் 10 எம்எல்ஏவை கூட்டுட்டு வரணும்னு செந்தில் பாலாஜி கிட்டையும் தனித்தனி அசைன்மெண்ட். ஆனா வந்து நீங்க 2 பேருமா சேர்ந்து ஒரே ஆள்கிட்ட போய் பேசக்கூடாது. டார்கெட் வந்து டிஃபரெண்டா இருக்கணும். நீ வந்து ஏபிசிடி 10 பேரை வச்சுக்கணும், அவங்க XYZ 10 பேரை டார்கெட் பண்ணணும். இதுல 20 பேர்ல ஒரு 12 பேர் தேர்னா கூட ஆட்சி கவுந்துரும். இந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்காக இந்த பக்கம் இது நடக்குது, ரிவர்ஸ் கூபே அப்படிங்கிறது தான் இப்போ வந்து உள்ள விஷயம். அதுலதான் இந்த IPDS திருநாவுக்கரசு சிக்கியிருக்காரு. ஏவாவேலு மீது உண்டான அறப்போர் இயக்கம் என்னைக்கோ கொடுத்த 2022 இது பேர்ல இப்ப எடுத்தது வந்து ஒரு FIR. இப்ப இந்த இடத்துல வந்து நான் இதை முடிச்சிடறேன். நீங்க ஏதோ கேட்க வந்தீங்க, சொல்லுங்க சார். இப்போ நம்ம வந்து ஸ்கோர் விவரத்தை சொல்லிடலாம் மக்களுக்கு, ஏன்னா இத்தனை நாளைக்கு தலை சுத்திட்டு இருக்கோம். இத்தனை நாளைக்கு ரீகூப்பே அதனுடைய இலக்கு 20, கூப்பேவின் இலக்கு 7ல இருந்து 12. அதாவது இவங்களே சொந்தத்துல மெஜாரிட்டி வந்துடுத்துனா அதுக்கப்புறம் யாரு வீட்டுக்கிட்டையும் தொங்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அது ஒரு சுச்சுவேஷன். 107 இருக்காங்க இவங்க, 107 + 12 தேவை, கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். 119 ஆகும், கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ கூப்பே கட்சி 12 நோக்கி இலக்கா வைத்து செயல்படுறது, ரீகூப்பே வந்து 20 இலக்கா வச்சு செயல்படுறது. ஸோ இப்போ இந்த ஸ்கோர் எங்க, ஆக்சுவல் ஸ்கோர் எங்க இருக்கு சார்? இல்ல, ஆக்சுவல் ஸ்கோர் எங்க இருக்குன்னு சொல்ல முடியல. ஏன்னா அதுல வந்து எனக்கு வந்த தகவல் இது அதிகாரப்பூர்வமற்ற தகவல். அப்படின்னா அதனால பொய்ன்னு அர்த்தம் இல்ல. ஏன்னா அரசியல்வாதிகளோ அரசோ சில விஷயங்களை மட்டும்தான் வெளிப்படையா சொல்லுவாங்க. இந்த இளையராஜா அவர்களுக்கு ஊத்தங்கரையில போய் கேட்ட போதே ஆக்சுவலா வந்து எனக்கு மிக அந்த இளையராஜாவுக்கு நெருக்கமான இல்ல அந்த தரப்புக்கு நெருக்கமான ஒருவர் என்னிடம் வந்து இன்று காலையில் சொன்னது என்னன்னால், இளையராஜா அவரும் வந்து இந்த பெரிய இப்போ திமுக என்ன சிக்கல், திமுகனா செந்தில் பாலாஜியோட தம்பி இல்ல அவருடைய ஆட்கள், இதுல யார் கருவிகளாக இருந்தாங்கன்னு விட்டுருங்க, திமுக அப்படி இல்ல செந்தில் பாலாஜி வகைரா என்ன பண்ணிட்டாங்கன்னா 8 எம்எல்ஏக்களை வந்து, ஏன்னா அவருக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் 10 பேராவது நீங்க குறைஞ்சது செந்தில் பாலாஜி 10 பேராவது ஏவாவேல் கொண்டு வரணும் போது, செந்தில் பாலாஜி ஒரு 10 பேர்ல ஒரு 8 பேரை வந்து ஆல்ரெடி அவர் வந்து தொடர்பு கொண்டு, ஒவ்வொருத்தரையும் ஒரே ஆள் மூலமா தொடர்பு கொள்ள, வேற வேற ஆட்கள் யார் மூலமா தொடர்பு கொண்டா சரியா இருக்கும்னு பார்த்து அவங்க மூலமா தொடர்பு கொண்டு ஏறத்தாழ இதே 35 இல்ல அதை விட கூடவோ பணம் கொடுக்கப்பட்டு விட்டது, கையில இருந்து பணம் போயிடுச்சு, வாங்க வேண்டியவெல்லாம் வாங்கிட்டாங்க தவேகா எம்எல்ஏஸ். இதுல எங்க பிரச்சனை வந்ததுன்னா, இளையராஜா இல்லாமல் வேற ஒருவர், அவருடைய பெயரை நான் வந்து பாதுகாப்பு காரணமாக, என்னுடைய பாதுகாப்பு அவருடைய பாதுகாப்பு, நடுவுல அந்த தரவை வந்து சொன்னவருடைய பாதுகாப்பு, இதெல்லாம் முன்னிட்டு வேற வழி இல்லை. அவர் தான் வந்து இதை முதல்ல வந்து இந்த பணத்தை வாங்குவதற்கு பயந்து கொண்டோ இல்லை ஏற்றுக்கொள்ளாமலோ இந்த மாதிரி அப்ரோச் பண்றாங்க அப்படிங்கிறத தலைமைக்கு சொல்லிட்டார். அவர் புஷி ஆனந்த் மூலமாக இதை வந்து தெரிவித்து விட்டார். விஜய் அவர்களுக்கு புஷி ஆனந்த் மூலமாக, அமைச்சர் ஆனந்த் மூலமாக தெரிவித்து விட்டாராம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது தெரிவித்து விட்டார்னு தெரிஞ்ச உடனே இப்பொழுது உள்ள இளையராஜா அவர்கள் நேர போய் அவர் ஆமாமா எங்கிட்ட கூட வந்தாங்கன்னு சொன்னாங்களே தவிர,
இப்பொழுது பேசப்படுவது என்னவென்றால், ஒரு தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, திமுகல இருந்து பணம் மூவ் ஆகி போயிடுச்சாங்க. இப்ப இந்த சமயத்துல இது வந்து பெருசாகி நின்ன உடனே போன பணம் போனதுதான், இதை திருப்பி கேட்க முடியாது. இப்ப யாரும் வெளியில இப்போ அவசரப்பட்டு தாவேகால இருந்து வெளியில வரவும் மாட்டாங்க. சபாநாயகருக்கு எதிராக இப்போ ஒரு வழக்கு போட்டு இது ஒரு பெரிய போலீஸ் கைதுன்னு வரும்பொழுது எந்த எம்எல்ஏக்கும் அந்த தைரியம் வராது. அதுவும் புதுசா வந்த எம்எல்ஏக்கு, இளைஞர்களாக இப்போ புதுசா வந்த தாவேகா எம்எல்ஏல அவ்வளவு தைரியமாக என்ன வேணாலும் நடக்கட்டும்னு சொல்லி திமுக காப்பாற்றும் நினைச்சிட்டு போக முடியாது. ஆட்சி வந்து திமுக இல்லை. ஆனா இந்த பணம் வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்க, அது உண்மையாக இருந்தால் இந்த பணத்தை திமுக திருப்பி வாங்க முடியாது. நான் கொடுத்தேன் திருப்பி கொடுன்னு கேட்கணும்னா ரொம்ப பிரைவேட்டா வேற ஏதாவது பயமுறுத்தி பார்க்கலாமே தவிர அபிஷியலாவோ கோர்ட் மூலமாவோ லீகலாவோ எந்த வகையிலையும் கேட்க முடியாது. அப்போ கிட்டத்தட்ட ஒரு ஆவரேஜா ஒரு 50 கோடி வச்சு ஒரு 8 பேருக்குன்னா 400 கோடி கொடுத்தது 400 கோடி ஸ்வாஹா முடிஞ்சு போச்சு. அது இது வந்து இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப ஏவா வேலுவை ஏன் டார்கெட் பண்ணாங்கன்னா, அவரும் ஒரு 10 எம்எல்ஏக்களை டார்கெட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் யாரோ சோர்ஸ் மூலமா. அப்பதான் இந்த நான் சொன்ன அந்த கரூர் அந்த கஜானாவை பத்தி பண்ணி, ஆனா அது பிடிக்க முடியல அவங்களால. அதாவது பணத்தை பிடிக்க முடியல, இடத்த வந்து ரவுண்ட் பண்ண முடிஞ்சது. இந்த இடத்துல நடந்திருக்குங்கிறதுக்கான சில ஆதாரங்களா கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னும் அதை முழுசா வெளியில்லை. இப்ப நீங்க பேஸ் லைன் பாத்தீங்கன்னா நீங்க சொல்றதுதான். இவங்க அதிமுகல இருந்து வரிசையா வந்து அவர் ஆதவர்ஜுனாவே அமைச்சர் பேசினாரு. கிட்டத்தட்ட 90% அதிமுகவினர் வந்து இங்கதான் ஒண்ணு இங்க வந்துட்டாங்க இல்ல வந்துருவாங்கன்னு. இப்ப கூட வேலுமணி அவர்கள் தனியாக ஒரு கூட்டம் போட்டிருக்காரு ஒரு 3 நாள் முன்னால. அவர் வந்து அதிமுக அடையாளம் கொடி எதுவுமே இல்லாமல் தன்னுடைய ஆதரவாளர்கள் கூட்டம் மட்டும் எஸ்பி வேலுமணி அவர்கள் போட்டிருக்காரு. அதோடைய அங்க என்ன விவாதிக்கப்பட்டது, எடப்பாடி அவர்களிடமிருந்து பிரிந்து பரவாயில்லன்னு திமுக பக்கம் போயிடலாமா, சாரி தாவேகா பக்கம் போயிடலாமா, அந்த மாதிரி என்ன முடிவு எடுக்கப்பட்டதா, இல்ல என்ன மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்குன்னு தெரியல. இதுல என்னன்னா அதிமுகக்குள்ள அது 2 பிரிவா இருக்கு. சிவி சண்முகம் ஏற்கனவே வந்து கிட்டத்தட்ட அவர் வெளியில வந்துட்டா மாதிரிதான். ஆனா இன்னும் அதிகாரப்பூர்வமாக அவர் வந்து ராஜினாமாவையும் கொடுக்கல, தாவேகாலையும் போய் சேரல. பட் சிவி சண்முகம் போனா குறைந்தபட்சம் ஒரு 4-5 எம்எல்ஏவோட தான் போவாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்படி 4-5 இப்படி வந்து அதிமுக இருந்து கடைஞ்சு வந்தா கடைசியில எடப்பாடி மட்டும்தான், அவரும் அவர் பையனும் மட்டும்தான் அங்க இருப்பாங்க போல இருக்கு இப்ப போற போக்க பார்த்தா. இந்த மாதிரி ஒரு சூழல்ல இது அதிமுக பக்கம். திமுக பக்கத்துல பாத்தீங்கன்னா அவங்க வந்து எப்படியாவது இந்த தாவேகா ஆட்சியை கவிழ்த்து விட வேண்டும் அப்படின்னு ஒரு அந்த ஒரு என்ன சொல்றது, நீங்க ரிவர்ஸ் குதிரை பேரம்னோ அது என்ன எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அதுல வந்து அவங்க வந்து முயற்சி பண்றாங்க. இந்த முயற்சியில் இவர்களை இன்னைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா கூட இதை தாண்டி இன்னமும் இப்படி செயல்பட, ஏவா வேலு ஒரு பக்கம் இவர் ஒரு பக்கம் சொல்றாங்க. நான் கூட நடுவில் ஒரு நிகழ்வுல சொல்லியிருந்தேன், ஜெகத் ரட்சகன் அவர்களுடைய மகனான ஜே சந்தீப் வந்து தாவேகால சேர்றாரு. ஜெகத் ரட்சகன் திமுக ஒரு ஜெகத் ரட்சகன் சேரலையா? இந்த முதல்ல பையன் அனுப்புவாரு, அப்புறம் வேணா அவர் போவாரு. இது என்ன, அதாவது எடுத்தவொடனே ஒரு ஃபீலர் மாதிரி அனுப்பிச்சு முதல்ல அனுப்பிச்சு விட்டா ஒரு தூதர் அனுப்பிச்சா மாதிரி அவர் போவாரு. சூழ்நிலை வரும் பின்னே யானை வரும் பின்னே மணி ஓசை வரும், ஓசை தான் போயிருக்கு. இப்ப நீங்க கரூர் விஜயபாஸ்கர் பாத்தீங்கன்னா அவர் மீது சொத்து குவிப்பு வழக்கு இருக்கு, ஒரு ஊழல் வழக்கு ஒன்றும் இருக்கு. அதுல வந்து கைது செய்யப்பட்டு அவர் பிணையில் வந்தவர் எம்ஆர் விஜயபாஸ்கர். புதுக்கோட்டை அல்லது விராலிமலை விஜயபாஸ்கரும் அவர் மீதும் வந்து ஊழல் வழக்குகள் இருக்கின்றன. இப்போ கேள்வி என்ன வருதுன்னா, தூய சக்தின்னு சொன்ன அதாவது தாவேகா இப்படி ஊழல் வழக்குகள் பெண்டிங் இருக்கும்போது அதுக்குதான் வந்து நாஞ்சில் சம்பத் அவர்கள் தாவேகால இருக்காரு, பல கட்சியில இருந்து இங்க வந்தவர். அவர் என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் ஊழல் வழக்கெல்லாம் இருந்தா அதெல்லாம் கோர்ட்ல வச்சு நிரூபிச்சு அது உண்மையா தான் நிரூபிச்சுக்கிட்டோம், எங்களுக்கு எண்ணிக்கை தான் முக்கியம். அதாவது இந்த 12 119 120 வர வேண்டியதுதான் முக்கியம். அப்படின்னா என்ன அர்த்தம், அதுக்கு எந்த அளவுக்கு வேணாலும் நாங்க இறங்கி போய் என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படிங்கறது நாஞ்சில் சம்பத் சொன்னா, அது தாவேகாவுடைய நிர்வாகி சொன்னாலும் கண்டிப்பாக அது வந்து ஒரு
அதாவது கவனிக்க வேண்டிய விஷயம். விஜய் அப்படி சொல்லல, ஏன் ஆதவ அர்ஜுனா சொல்லியிருக்காரு 90% அதிமுக இங்கதான் இருக்காங்க இல்ல இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன, நாஞ்சில் சம்பத் அவருடைய பாணியில சொல்றாரு, ஆதவ அர்ஜுனா அவருடைய பாணியில சொல்றாரு. ஸோ இந்த பக்கம் ஒரு குதிரை பேரம், இந்த பக்கம் ஒரு ரிவர்ஸ் குதிரை பேரம். ரிவர்ஸ் குதிரை பேரத்துக்கு காவல்துறை வழக்கு, கைது இதெல்லாம் நடக்குது. குதிரை பேரத்துக்கு எந்த வழக்கும் வரதுக்கு எதுக்காக அது வரப்போகுது? இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை. இந்த சமயத்தில் இதுதான் நம்ம முடிக்க வேண்டிய சமயத்துல சொல்ல வேண்டியது என்னன்னா, மத்திய அரசு, மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சென்னைக்கு ஒரு 2 நாட்கள் வந்துட்டு போனாரு. அப்போ ஏதோ நிதி விஷயமாக முதல்வர் விஜயுடன் சந்தித்து பேசினார் என்று சொல்லப்படுகிறது. நிதி விஷயம் மட்டும்தான் பேசியிருப்பாங்களா, அரசியல் பேசியிருப்பாங்க மாட்டாங்களா அப்படின்னா அது ஒவ்வொருத்தருடைய யூகத்துக்கு விட்டுறலாம். நிர்மலா சீதாராமன் அவர்கள் அங்கிருந்து அமித்ஷா அவர்கிட்ட, ஏன்னா அங்க அரசியல்னா அமித்ஷா, நிர்வாகம்னா மோடி, சர்வதேச உறவுனா மோடி, அரசியல் நிர்வாகம் என்றால் கட்சி அரசியல் கூட்டணி இதெல்லாம் அமித்ஷா அவர்கள் பார்க்கிறார்கள், உள்துறை அமைச்சர். அங்கிருந்து அவர் மூலமாக சொல்லப்பட்ட செய்தி என்னன்னா, நீங்க கவலைப்படாதீங்க, உங்க ஆட்சி கொஞ்ச நாளைக்கு நிச்சயமா உடனே கவிழ்ப்பதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அதே சமயம் 2-3 விஷயம் நடந்திருக்கு. நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதியமைச்சர் வருவதற்கு முன்னால அதை ஒட்டி நம்பர் 1 திமுக ஆட்சியின் போது சிபிஐ வழக்கு ஏதாவது அரசு அமைச்சர்கள் இல்ல அரசு IAS IPS அதிகாரிகள் மீது தொடர வேண்டுமானால் மாநில அரசின் அனுமதி வேண்டும் என்று ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்க 2021 திமுக. இதை மேற்கு வங்காளத்துல மம்தா பானர்ஜியும் பாஸ் பண்ணாரு. அதே மாதிரி எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள் ரேவந்த் ரெட்டியும் பாஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி சில பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பொதுவா சிபிஐ அவர்கள் விசாரணைக்கு உரிய வழக்கு என்று கருதினால் அவர்கள் எதை வேணாலும் விசாரிக்கலாம். ஒரு பேங்க்லயோ, ஒரு அரசியல் ரீதியாகவோ, இல்ல ஒரு நிதி நிறுவனமோ எது வேணாலும் விசாரிக்கலாம். அப்படி இருப்பதை அரசு வழக்குகளுக்கு மட்டும் மாநில அரசு அனுமதி வேணும் அப்படின்னு மாநில அரசு சொல்வதற்கு அதிகாரம் இருக்கிறது மாநிலத்துக்கு. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தமிழ்நாட்டில் 2021 திமுக அரசு எங்களை கேட்காம மாநில அரசு சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் சம்பந்தப்பட்டவங்க சிபிஐ விசாரணை எங்களுடைய அனுமதி இல்லாமல் பண்ண முடியாதுன்னு ஒரு அது கொண்டு வந்தாங்க. அது சட்டப்படி செல்லும். அதனாலதான் பல விஷயங்கள்ல இங்க திமுக அமைச்சர்கள் மீது சிபிஐ விசாரணை கோர முடியவில்லை. திருப்பி அவங்க ஆட்சியில் இப்ப ஏவவேலுவை பத்தி அவர் திமுக அமைச்சரா இருக்கும்போது, பவர்ஃபுல் அமைச்சரா இருக்கும்போது காவல்துறையில போய் கொடுத்தா அது டிஷ்யூ பேப்பரா தான் ஆகும். அந்த மாதிரி ஒரு நிலைமை இருந்தது. இப்ப தாவேக ஆட்சிக்கு விஜய் முதலமைச்சரா வந்த உடனே மத்திய அரசுடைய எண்ணப்படி என்ன பண்ணாரு, இந்த சிபிஐக்கு இந்த தடை, மாநில அரசு அனுமதி வேணுங்கிற ஒரு விதமான அந்த தடையை நீக்கிவிட்டார். அதாவது சிபிஐ தான் அதற்கான உரிமையும் அதற்கான தகுதிகளும் அந்த வழக்கில் இருக்குன்னு சொன்னால் அவர்கள் தாராளமாக பண்ணலாம், மாநில அரசோட அனுமதி தேவையில்லைன்னு கொண்டு வந்துட்டார். இது மத்திய அரசு சொல்லி செய்ததாக சொல்லப்படுகிறது. இது ஆனா நடந்திருக்கு. அனுமதி இந்த ஏற்கனவே திமுக போட்ட அந்த தடையை அரசியல் ரீதியான நிர்வாக ரீதியான தடையை எடுத்துட்டாங்க. 2வது, அதை ஒட்டிதான் KN நேரு அவர்கள் மீது அவரை அந்த எஃப்ஐஆர்ல நேம் பண்ணக்கூடாது, மற்றவங்களை நேம் பண்ணலாமே தவிர KN நேரு நேம் பண்ணக்கூடாதுன்னு அவர் போய் ஒரு தீர்ப்புல ஒரு கிளாரிபிகேஷன், தடை வாங்கல, கிளாரிபிகேஷன் வாங்கியிருந்தார் ஹைகோர்ட்ல. அது திமுக அரசு, தமிழக அரசு திமுக பீரியட்ல போட்ட ஒரு மனுவுடைய விளைவு அது. அந்த மனுவை இப்பொழுது தாவேக அரசு வாபஸ் வாங்கிவிட்டது. அப்படி என்றால் KN நேரு மீது எப்போ வேணாலும் எஃப்ஐஆர்ல சேர்க்கலாம், வழக்கு போடலாம், கைது பண்ணலாம். அதுல உள்ள தரவுகள் ஏற்கனவே அந்த தரவுகள் அவருடைய தம்பியுடைய ஆபீஸ்ல நிறைய டாக்குமெண்ட்ஸ், 256 டாக்குமெண்ட், அதுலதான் ஒரு பக்கம் அந்த அஃபிடவிட் நம்ம பேசணும், பார்ட்டி ஃபண்டை பத்தி வந்திருக்குன்னு, அதெல்லாம் அதுலதான் வருது. ஸோ அப்போ அது ஒண்ணு. 3வது, கேரளா ஹைகோர்ட்டில் எதேச்சையாக தமிழ்நாட்டிற்கு தொடர்பு இல்லாமல் நடந்த ஒரு நிகழ்வு. வேற ஒரு வழக்குல கேரளா ஹைகோர்ட் என்ன தீர்ப்பு சொல்லியிருக்காங்க, டோட்டலி அன்கனெக்டட் வித் தமிழ்நாடு பாலிடிக்ஸ். அது என்ன, வேற ஏதோ ஒரு வழக்குல
இடி வந்து எங்க வந்தாலும் சோதனை பண்ணணும்னா இந்த ப்ரெடிகேட் எஃப்ஐஆர்னு ஒன்று வேணும். ஒரு எஃப்ஐஆர் ஏதாவது ஒன்று யார் பேர்லையாவது இருந்தாதான் அதுல மணி லாண்டரிங் நடந்திருக்கான்னு இடி வர முடியும். வெறும்னா மணி லாண்டரிங் நடந்திருக்குன்னு சொல்லி இடி உள்ள வர முடியாதுன்னு ஒரு அதிசயமான வினோதமான ஒரு தீர்ப்பும் சட்டமும் நம்ம அமைப்பில் இருந்திருக்கு. இப்ப அந்த கேரளா ஹைகோர்ட் என்ன சொல்லிடுச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணி இடி கிட்ட அதுக்கான மணி லாண்டரிங் நடந்திருக்குன்னு தகவல்கள் அதற்கான தரவுகள் இருந்தால் ப்ரெடிகேட் எஃப்ஐஆர் இல்லாமலேயே அவர்கள் உள்ள நுழைந்து விசாரணை செய்யலாம், ரெய்டு பண்ணலாம்னு ஒரு 15 நாளைக்கு முன்னால கேரளா ஹைகோர்ட் சொல்லியிருக்கு. நீங்க சொல்லுவீங்க கேரளா ஹைகோர்ட் சொன்னா நமக்கு என்னங்க, தமிழ்நாட்டில் என்ன? இல்ல, ஒரு ஹைகோர்ட் சொன்னா அது எல்லா மாநிலங்களுக்கும் பொருத்தமானது. அதுல ஒன்றும் இந்த மாநிலத்துக்குன்னு ஒன்றும் ஸ்பெஷல் இது கிடையாது, இல்ல எக்ஸம்ஷனும் கிடையாது. ஆனால் அதை எதிர்த்து அது சம்பந்தப்பட்ட யாராவது உச்ச நீதிமன்றத்துக்கு போய் அந்த தீர்ப்புக்கு தடை வாங்கினாலோ அந்த தீர்ப்பை ரத்து செய்தாலோ மறுபடியும் அது பழைய நிலைக்கு அந்த ப்ரெடிகேட் எஃப்ஐஆர் வேணுங்கிற நிலைமை வரலாம். இப்ப ஆஸ் ஆஃப் நவ் ப்ரெடிகேட் எஃப்ஐஆர் தேவையில்லை என்ற உயர்நீதிமன்ற தீர்ப்பு, அந்த கேரள உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு இன்னைக்கு வரைக்கும் செல்லும். நாளைக்கு என்ன ஆகும், உச்ச நீதிமன்றத்துக்கு போய் அது மாறுமா மாறாதா நமக்கு தெரியாது. இவ்வளவு சூழல்களையும் பயன்படுத்தி தான் தாவேக அரசு வந்து திமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது செந்தில் பாலாஜி, ஏவாவேலு, செந்தில் பாலாஜி தம்பி, அதான் அந்த வகைரா மீது KN நேரு இதெல்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இதுல ரொம்ப பயங்கரமான ஒரு செய்தியை சொல்லி இந்த நிகழ்வை நம்ம நிறைவு செய்வோம். HRNC அறநிலையத்துறை ஊழல் என்று சொன்னாலே அறநிலையத்துறைக்கு வந்து சம்பந்தம் இல்லாம இருக்க முடியாது. 2006-2011 பீரியட்ல அகஸ்தீஸ்வரர் கோயில் நுங்கம்பாக்கத்தில் இருக்கு, அவங்களுக்கு நிறைய நிலம் இருக்கு. அதே மாதிரி ஸ்ரீவனேஸ்வரர் கோயில், ஸ்ரீவரேஸ்வரர் அப்படின்னு ஒரு கோயில். இந்த அகஸ்தீஸ்வரர் கோயில் அதுல வந்து சிவன் கோயில், அதுலயே வந்து பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயில்லாம் இருக்கு. இந்த கோயிலுக்கெல்லாம் எக்கச்சக்க நிலம் இருக்கு. இந்த நிலத்தை வந்து வாடகைக்கு இருக்கிறவங்க யாருக்கு வந்து குத்தகைக்கு விட்டுருக்காங்க அந்த அறநிலையத்துறைனா அநேகமாக இந்து அல்லாதவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படின்னாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் யாரு கொடுத்துருப்பாங்க, கடை வைக்கிறதுக்கு, வணிக வளாகங்கள் கட்டுறதுக்கு. இதை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா திடீர்னு அறநிலையத்துறையில அதிகாரிகள் சிட்டி சிவில் கோர்ட்ல இருந்து இந்த கோயில் நிர்வாகம், அறநிலையத்துறை இந்த ஏற்கனவே 10 வருடங்களுக்கு மேல் குத்தகைக்கு வாடகைக்கு இருப்பவர்களுக்கு நிலத்தை விற்கலாம் அப்படின்னு சிட்டி சிவில் கோர்ட்ல இருந்து ஆர்டர் கொண்டு கொடுத்து அதன்படி பல நிலங்கள் வந்து ஏறத்தாழ 40,000 கோடி ஒர்த்தான நிலங்கள், அசட்ஸ். இது வந்து இந்த நான் சொல்றது வந்து இந்த 2-3 கோயில் மட்டும், தமிழ்நாடு முழுக்க இல்லை. கணக்கு பண்ணீங்கன்னா எப்படி வரும்? ஏன்னா இப்ப அந்த காலத்துல கோயிலுக்கெல்லாம் நம்ம வேதாரண்யம் கோயில் எடுத்துக்கிட்டீங்கன்னா 13,000 ஏக்கர் அவங்களுக்கு சொந்தம் வேதாரண்யம் கோயிலுக்கு. ஆனால் அந்த கோயிலுக்கு வந்து இன்னைக்கு வந்து 3 கால பூஜை நடைபெறது இல்லை. பிரம்மாண்டமான இருக்கக்கூடிய கோயில், சின்ன கோயில்லாம் இல்லை, புராதனமான பிரம்மாண்டமான கோயில். இந்த மாதிரி ஒரு 40,000 கோடின்னு சொல்றாங்க. அமௌண்ட் எப்படி வேணாலும் வச்சுக்க, 4,000மோ 40,000மோ. இதுல அதிர்ச்சிகரமான தகவல் என்னவென்றால் சிட்டி சிவில் கோர்ட்ல இருந்து அந்த கோர்ட்ல உள்ள ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு சில பேருடன் இந்த அறநிலையத்துறையில் அப்பொழுது ஆணையராக இருந்த தனபால், அப்பொழுது வந்து இணை ஆணையர்களாக இருந்த கவிதா, திருமகள், அதுக்கப்புறம் ஹரிப்பிரியா, அப்புறம் லட்சுமணன், பரஞ்சோதி, அப்புறம் வாசுதேவன், இவங்களாம் அந்த ஆணையர், இணை ஆணையர், இந்த மாதிரி ஒரு சீனியர் பதவியில் இருந்தவங்க. இவங்க வந்து சிட்டி சிவில் கோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஃபேக்கா வந்து அவங்களே தயார் பண்ணி, கோர்ட் இஷ்யூ பண்ணல ஆர்டர், கோர்ட் இஷ்யூ பண்ணதாக ஜட்ஜ்மெண்ட் காப்பியை வந்து காமிச்சு நிலத்தை, கோயில் நிலத்தை இந்துக்கள் அல்லாதவர்களுக்கோ இல்ல வேற கட்சி சார்ந்தவர்களுக்கோ 2006-11 பீரியட்ல வித்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் இப்ப வெளியில வந்திருக்கு. 2006-11 3 வருஷம் ஆச்சு. ஆனாலும் என்னைக்கா இருந்தாலும் குற்றத்துக்கு ஒன்றும் லிமிடேஷன் பீரியட் கிடையாது. திமுக இல்லையா? அப்போ திமுக தான் இருந்தது. 2006-11 அப்ப யார் வந்து அறநிலையத்துறை அமைச்சரா இருந்தாருன்னா பெரிய கருப்பன். இப்போ ஒரு ஓட்டுல தோத்துட்டு அது வழக்கு போட்டிருக்காரு அந்த பெரிய கருப்பன், KR பெரிய கருப்பன் நினைக்கிறேன், ஏதோ ஒரு பெரிய கருப்பன்.
அதாவது சிட்டி சிவில் கோர்ட்டுடைய ஜட்ஜுடைய ஆர்டர் அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ட்டுடைய ஆர்டரையே போலியாக தயாரித்து இதை செய்பவர்கள் யார் என்று பார்த்தால், கோர்ட்ல ஏதோ ஒரு ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு தேவை என்று கீழ்மன்றத்தில் வைத்துக் கொண்டால் கூட இந்த பக்கம் செய்பவர்கள் ஒரு அறநிலையத்துறை ஆணையர், துணை ஆணையர்களை இவ்வளவு பேரும் நான் வெளிப்படையா படிச்சிருக்கேன். ஏன்னா இவங்க போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் இப்போ அந்த சம்பந்தப்பட்ட அந்த கோயில் நான் சொன்ன ஸ்ரீவனேஸ்வரர் கோயில், அதுக்கப்புறம் அந்த அகத்தீஸ்வரர் கோயில் நுங்கம்பாக்கம், அவங்கெல்லாம் வந்து இப்போ போலீஸ்ல புகார் கொடுப்பதற்காக இதை வந்து செய்துகிட்டு இருக்காங்கன்ற தகவல் எனக்கு நேரடியாக கிடைத்தது. புகார் கொடுத்து அது வந்து அநேகமாக எடுப்பாங்க. இதுல வரும்பொழுது சேகர்பாபு வந்ததுக்கு அப்புறம் இந்த 2021-26லயும் இதே மாதிரி நடந்திருக்கும்னு எதிர்பார்க்கிறாங்க. அதையும் வந்து ஆய்வு பண்ண சொல்லி முதல்வர் விஜய் சொல்லி இருப்பதாக நமக்கு சில என்ன சொல்றது நமக்கு கிடைத்த பிரத்யேக தகவல்கள் சொல்லுகின்றன. அது வந்ததுன்னா இன்னொரு பெரிய ஆட்டம்பாமா இருக்கும். திமுக ஆட்சியில நடந்த ஒரு அறநிலையத்துறையில் நடந்த 2006-11 மட்டும் இல்லாம 21-26லயும் ஏற்கனவே 3000 கிலோ தங்கம் காணும், வணிக வளாகங்கள் இதெல்லாம் ஹைகோர்ட்ல இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இவ்வளவு பணத்தையும் போட்டா தமிழ்நாட்டுடைய மொத்த கடனான 10 லட்சம் கோடியை வந்து சர்வசாதாரணமா அப்படிங்கிறதுக்குள்ள கட்டிலாம் போல இருக்கு இந்த ஊழல் பணத்தெல்லாம் பார்த்தா. அந்த அளவுக்கு வேதனையான ஒரு விவகாரம். ஆனால் நம்ம வந்து இதை வந்து பேசிதான் தீரணும். இதை எந்த அளவுக்கு விஜய் அரசு கொண்டு போகிறது, அதற்கு மத்திய அரசு எந்த அளவுக்கு வந்து அதற்கு துணை செய்து ஒத்துழைப்பு கொடுத்து இல்லை அதற்கான ஆலோசனைகளை தரும் என்று தெரியவில்லை. அதே சமயத்தில் ரிவர்ஸ் குதிரை பேரை வந்து இவ்வளவு பெருசா வந்து பேசப்படுகிறது, கைது பண்றாங்க. குதிரை பேரமும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது, இன்னும் நடந்து கொண்டுதான் இருக்கும் என்பதற்கான அடையாளம் இருக்கிறதுன்னா அப்போ தப்பு வந்து யார் பண்ணாலும் தப்பு தான், நெற்றிக்கண் திறந்தாலும் குற்றம் குற்றமே அப்படிங்கிறதுல இப்போ வந்து யார் யார் மேல குற்றம் சாட்டுவது என்பதுதான் ஓடிக்கிட்டே இருக்கே தவிர குற்றம் செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த நிலை வந்து தமிழ்நாட்டில் இது வரைக்கும் வந்த மாதிரி தெரியல. பார்க்கலாம், இதுக்கப்புறமும் பொறுத்திருந்து பார்ப்போம். பொறுத்திருந்து பார்ப்போம்.